உங்கள் வாழ்க்கை ஏன் இன்னும் மாறலைன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? எஸ். ஏன்னா, நீங்கள் உங்கள் ஆழ் மனசை இன்னும் மாற்றலை, அதனால் இன்னும் மாறல. இன்னும் பழைய விஷயங்களே நினச்சிட்ருக்கீங்களா? அதாவது பயம், ஆ, துக்கம், தயக்கம் அப்படியே இருக்கா? இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி உங்களோட ஆழ் மனசையும் நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடியும், தூங்கி எழுந்ததுக்கப்புறமாவும், நீங்கள் காலையில் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு யோசிங்க. உங்களுக்கு என்ன நிலையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த நிலையில் இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் தைரியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். என்னால் முடியும், நான் இன்றைக்கி நிச்சயமாக வின் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அஃபர்மேஷனாக கேளுங்க. அப்படி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மைண்ட் செட் வந்து மாறும். அது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி அதையே நினச்சிட்டு இருக்கும்போது அது அப்படி தான் இருக்குது அப்படின்றத நம்பிடும். ஸோ அது அப்படியே ஆகவும் ஆரம்பிச்சிடும். உங்கள் ஆழ் மனசை எதை நம்புதோ அதை உங்கள் நிஜ வாழ்க்கையிலும் நிச்சயமாக அதை எடுத்துகிட்டு வரும். அதுக்கான விஷயங்களை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போவே ஆரம்பிங்க, ஒரு வெற்றியாளனாக ஆகுங்க.